ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காரசாரமான கத்திரிக்காய் ஃப்ரை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இது செய்ய தேவையான பொருள் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி வந்து பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக கட் பண்ணாதீங்க. இது வந்து ரொம்ப தின்னான ஸ்லைஸாகவும் கட் பண்ணக்கூடாது, ரொம்ப திக்காகவும் நீங்கள் கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக கட் பண்ணிட்டீங்கன்னா வேகாது, ரொம்ப தின்னாக கட் பண்ணிட்டீங்கன்னா கருகிடும். அதனால் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கோங்க. இதோடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதோட ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு ஒரு தடவை இதை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கலந்துக்கோங்க. இதை வந்து ஒரு திக்கான ஒரு பேஸ்ட்டாக கலந்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இதை வந்து கலந்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயில் வந்து பூசிக்கலாம். கத்திரிக்காயில் 2 பக்கமும் நல்லா கோட் ஆகிற மாதிரி இதை வந்து பூசிக்கோங்க. இந்த மாதிரி கத்திரிக்காயோட எல்லா பக்கத்துலேயும் இந்த மாவு வந்து கோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா இது மேலே லைட்டாக நம்ம வந்து எள்ளு தூவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது ஊறட்டும். இப்போ 5 நிமிஷம் நல்லா ஊற விட்டதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னால் கத்திரிக்காய் மேலே இந்த மாதிரி வெள்ளை எள்ளை வந்து லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. இதையும் கத்திரிக்காயோட 2 பக்கமும் நல்லா தூவிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கடாயில் வந்து எண்ணெய் விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டே ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து இதில் வந்து நான் நடுவில் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். இதை வந்து நான் ஃபஸ்ட்டே கட் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே கத்தியை வச்சு லைட்டாக ஒரு கிராஸ் மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா கத்திரிக்காயோட நடுவுலையும் நல்லா வேகும், அதுக்காக தான். இப்போ வந்து 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க. ஒரு சிலர் வந்து எள்ளுக்கு பதிலாக கசகசா இல்லைன்னா ரவையை வந்து மேலே கோட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. அதை விட நீங்கள் வந்து எள்ளு கோட் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கத்திரிக்காயோட எள்ளை சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாம்பார் சாதம், பருப்பு சாதம், தயிர் சாதத்தோடலாம் இதை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.